ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு கட்லெட்டு தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்குல வெஜ்ஜு கட்லெட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஷேப் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, எங்களுக்கு இந்த ஷேப் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த ஷேப்லனாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு, நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு 5 கிழங்க நான் அவிச்சு வச்சுருக்கேன். இது வந்து இப்போ எத்தனை பேர் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 30க்கு மேலே வந்துச்சு. அந்த 5 உருளைக்கிழங்குல 30 பேருக்கு மேலே வந்துச்சு. அதாவது 30 பீஸ் மேலே வந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு 2 கிழங்குல ட்ரை பண்ணாலே நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் அழகாக சாப்பிட்லாம். ப்ரெட்டு துண்டு வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டேன், அதனால தான் எனக்கு இன்றைக்கி அதிகமாக ஆச்சு. இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வந்து இப்போ 2 வாட்டியாக இல்லை 3 வாட்டியாக அந்த ப்ரெட்டு தூள் பண்ணி வச்சுக்கலாம். அது தூள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மெயினான வேலை இந்த 2 வேலை தான் பெரிய வேலை இதில். இப்போது ப்ரெட்டு தூள் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன குழந்தைங்க எது சாப்பிட மாட்டாங்களோ அந்த மாதிரி காய்கறிகள்லாம் நீங்கள் பச்சை காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம். பீட்ரூட் கூட போகலாம், அது இன்னும் வேறு லெவலில் வேறு கலரில் சூப்பராக இருக்கும். நான் கேரட் போட்டிருக்கேன், ஒரு கேரட், பெரிய கேரட் ஒரு கேரட் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ப்ரெட்டு தூள் போட்டோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், லைட்டாக தான், கொஞ்சமாக இந்த 6 ப்ரெட்டில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை அவ்வளோத்தையும் தட்டிட்டேன். அடுத்தது நான் 2 வாட்டி பண்ணேன், ஒரு ப்ரெட்டு ஃபுல்லாகவே காலி. இப்போ வந்து சிக்கன் பொடியும் கரம் மசாலாவும் ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வேறு மசாலா காரம் எங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் காரம் வேணால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை மல்லி இலை தூவிக்கோங்க. அது எது பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களோ அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் இதில் போடலாம். அது பிள்ளைங்க எடுக்கலாம் முடியாது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. இது ப்ரெட்டு தூள் கண்டிப்பாக இதில் போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது குவாலிட்டி அதிகமாகும். நமக்கு வந்து பிசையும் போதும் நம்ம சொல்கிறபடி கேட்கும். அதனால் ப்ரெட்டு தூள் கண்டிப்பாக போடணும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். நான் வந்து என்னடா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க போகிறேன்னு பார்க்குறீங்க, அது கொழுக்கட்டை மாதிரிலாம் இல்லை. போட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம மாடல் வந்து சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்டாகவும் தட்டிக்கலாம், நம்மளோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டே இதில் அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போட்டு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை மல்லியும் கொஞ்சம் லேட்டாக போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து எல்லோரும் மைதா மாவு தான் பண்ணுவாங்க, நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ மைதா மாவு வாங்குறத கொஞ்சம் நிப்பாட்டியாச்சு, அதனால் கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் கரைச்சி அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அந்த மாவுக்கு ஏற்ற உப்பு போட்டு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மாதிரி முக்கி அப்புறம் இதில் ப்ரெட் தூளில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் வரிசையாக அடுக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பொரிச்சு எடுக்கிற வேலை ஈஸியான வேலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் கட்டிடலாம். அவ்வளோதான். சூப்பராக உங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு 2 இது காமிச்சாச்சு. இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனுடன் டக்கு நீங்கள் வந்து சீக்கிரமாக குயிக்காக பண்ணுவீங்கன்னா உடனே கூட பண்ணலாம். என்னென்னா அந்த கோதுமை மாவு தான் கையில் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா மொறுன்னு போட்டுடுங்க, அப்போ சூப்பராக இருக்கும். அதாவது கலர் வந்து நல்லா ஒரு கடைகள்லாம் இருக்கும் தெரியுங்களா, அதாவது ரொம்ப பிளாக்காகவும் இல்லாமல் ஒரு மாதிரி திக்கு கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கலரில் பொரிச்சு எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸு. நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் இந்த கட்லெட்டில் நான்வெஜ்ஜில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாளில் பார்க்கலாம். அவ்வளோதான், எங்கள் வீட்டில் ரெடி ஆகிட்டு நான் வந்து இது சாஸ் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. டாட்டா.